என் பெயர் நவீன். நான் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறேன். இப்போது எனக்கு 31 வயது. நான் பார்க்க இளைஞனாகவும் அழகாகவும் இருக்கிறேன். ஆனால் நான் இதுவரை திருமணம் ஆகாதவன். எனக்கு ஒரு சிறிய மளிகை கடை இருக்கிறது. கடந்த 5-6 வருடங்களாக நான் அதை நானே நடத்தி வருகிறேன். எங்கள் கிராமம் சிறியதுதான் என்றாலும் என் கடை நன்றாகத்தான் நடக்கிறது. தினசரி செலவு போக கொஞ்சம் சேமிப்பும் இருக்கிறது. அந்த நாளில் காலை சுமார் 9 மணி இருக்கும். கடையில் அதிக வாடிக்கையாளர்கள் இல்லை. 2 பேர் வந்துவிட்டு போய்விட்டனர். நான் மொபைலில் பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போது எதிரிலிருந்து ஒரு இனிய குரல் கேட்டது. 1 கிலோ ரவை கொடுங்கள் என்று. நான் யார் என்று பார்த்தேன். ஒரு கணம் நின்று விட்டேன். என் எதிரில் ஒரு பெண் நின்றிருந்தாள். வெள்ளையாக, உயரமாக, அழகாக இருந்தாள். அவளது அழகை கண்டு என் கவனம் அனைத்தும் அவள் பக்கமே சென்றுவிட்டது. சில நொடிகள் நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு அவள் மீண்டும் ரவை கொடுப்பீர்களா என்று கேட்டாள். நான் ஏதோ தூக்கத்திலிருந்து விழித்தவன் போலானேன். உடனே எழுந்து ரவை மூட்டையிலிருந்து 1 கிலோ ரவையை எடுத்து பையில் நிரப்பினேன். பிறகு அவள் தேயிலை பொடி 1 பாக்கெட் மற்றும் 1 கிலோ அரிசி கொடுங்கள் என்றாள். நான் அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டே அவள் கேட்ட எல்லா பொருட்களையும் எடுத்து கொண்டிருந்தேன். அவள் பேசிக்கொண்டிருந்தாள். நான் பொருட்களை கொடுத்தேன். ஆனால் என் மனம் அவளது முகத்திலும் அந்த இனிய குரலிலுமே நிலைத்திருந்தது. அவளது முகத்தில் ஒரு மாசற்ற தன்மையும் கண்களில் ஆழ்ந்த அமைதியும் இருந்தன. பொருட்களை கொடுத்து முடித்த பிறகு நான் மெதுவாக கேட்டேன், நீங்கள் இந்த கிராமத்திற்கு புதியவரா? நான் உங்களை பார்த்ததில்லையே என்றேன். அவள் சிரித்துக்கொண்டே, ஆமாம், நேற்றுதான் வந்தேன். என்னுடைய மாமாவின் வீடு ஆரம்ப பள்ளிக்கு பின்னால் இருக்கின்றன. அங்கேதான் தங்குகிறேன் என்றாள். நான் அப்படியா? எங்கள் கிராமம் பிடித்திருக்கிறதா என்று கேட்டேன். அவள் ஆமாம், இங்கே அமைதி இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என்றாள். இதற்கிடையில் நான் பில் போட்டேன். 210 ரூபாய் ஆனது. அவள் தன் பணப்பையிலிருந்து 300 ரூபாய் எடுத்தாள். நான் டிராயரை திறந்தபோது சில்லறை பணம் இல்லை. வெறும் 100 ரூபாய் நோட்டுகள் மட்டுமே இருந்தன. நான் இப்போது சில்லறை இல்லை, நீங்கள் இந்த 100 ரூபாயை எடுத்துக்கொள்ளுங்கள், மீதி 10 ரூபாய் பிறகு கொடுத்து விடுங்கள் என்றேன். அவள் லேசாக சிரித்தாள். சரி என்றாள். அவளுடைய புன்னகை என் மனதை நிறுத்திவிட்டது போல இருந்தது. நான் அவளது பொருட்களை பையில் வைத்து கொடுத்தேன். அவள் எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள். அவள் அந்த தெருவில் இருந்து மறையும் வரை நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அதன் பிறகு என் மனதில் எண்ணற்ற கேள்விகள் சுழலத் தொடங்கின. அவள் பெயர் என்ன? அவள் ஏன் இங்கே வந்திருக்கிறாள்? என்ன வேலை செய்கிறாள்? அவளுடைய மாமா வீடு எதுவாக இருக்கும் என்று யோசித்து கொண்டிருந்தேன். பிறகு கடைக்கு வாடிக்கையாளர்கள் வந்தனர். நான் மீண்டும் வேலையில் மூழ்கினேன். நாள் எப்படி கழிந்தது என்று தெரியவில்லை. மாலையில் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு வந்தேன். அம்மா சமைத்திருந்தார்கள். நாங்கள் இருவரும் அமைதியாக சாப்பிட்டோம். நான் வழக்கம் போல மாடிக்கு தூங்க சென்றேன். வானத்தில் நிலவு பிரகாசித்து கொண்டிருந்தது. குளிர்ந்த காற்று வீசியது. ஆனால் அன்றிரவு தூக்கம் வரவில்லை. கண்முன்னே அவளுடைய முகம், அவளுடைய புன்னகை மற்றும் அவளுடைய இனிய குரல் மட்டுமே சுற்றி கொண்டிருந்தது. நான் மனதுக்குள்ளேயே உறுதி செய்தேன், அவள் மீண்டும் கடைக்கு வந்தால் இன்று அவள் பெயரை கண்டிப்பாக கேட்பேன் என்று தீர்மானித்தேன். அடுத்த நாள் காலை முதல் அவள் வருவதை நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஆனால் அவள் வரவில்லை. 2வது நாளும் வரவில்லை. அவளுடைய ஒரு சிறு பார்வைக்காக நான் நாட்களை கழித்து கொண்டிருந்தேன். 3வது நாள் மாலை சுமார் 5 மணிக்கு அவள் வந்தாள். என் கையில் 10 ரூபாய் வைத்து, சாரி, இந்த 2 நாட்களும் கடைக்கு வர நேரம் கிடைக்கவில்லை என்று சொன்னாள். அவள் அந்த இனிய மன்னிப்பு கேட்கும் விதம் என் மனதை முழுவதுமாக உருக செய்தது. அவள் சிரித்தவாறே, இன்று கொஞ்சம் பொருட்கள் வேண்டும், 1 கிலோ வேர்க்கடலை, 1 தேங்காய், மஞ்சள் தூள் 1 பாக்கெட் வேண்டும் என்றாள். அவள் பேசிக்கொண்டே இருந்தாள். நான் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டே இருந்தேன். ஆனால் என் கவனம் அவளுடைய முகம், அவளது பேச்சு மீது நிலைத்திருந்தது. அவள் அவ்வளவு எளிமையாக பேசினாள். அவளை சுற்றிலும் ஒரு தனி அழகு பரவியது போல் இருந்தது. நான் எல்லா பொருட்களையும் கொடுத்தேன். பிறகு கேட்டேன், உங்கள் பெயர் என்ன? அவள் லேசாக சிரித்து, என் பெயர் கல்பனா என்றாள். அவள் பெயரை கேட்டதும் ஏதோ ஒரு பாடலின் வரி காதுகளில் ஒலித்தது போல இருந்தது. என் மனதில் ஒரு லேசான மகிழ்ச்சி அலை எழுந்தது. நான் மீண்டும் கேட்டேன், இங்கே என்ன வேலை செய்கிறீர்கள்? அவள், இங்கே நான் ஒரு செட்டியாரின் நிலத்தில் வேலை செய்கிறேன் என்றாள். அவளது முகத்தில் ஒரு லேசான சோகம் தெரிந்தது. நான் மனதிற்குள் நினைத்தேன், இவ்வளவு அழகான பெண் வயல்களில் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறதே. வாழ்க்கை உண்மையில் எவ்வளவு நியாயமற்றது.
அப்போது அவள், உங்கள் பெயர் என்ன என்று கேட்டாள். நான் சிரித்து, என் பெயர் நவீன், நான் இங்கேதான் மளிகை கடை நடத்துகிறேன், அதிகம் படிக்கவில்லை என்றாலும் சமாளித்து விடுகிறேன் என்றேன். அவள் சிரித்துவிட்டு, நீங்கள் மிகவும் நன்றாக பேசுகிறீர்கள் என்றாள். அவளுடைய அந்த ஒற்றை வாக்கியத்தால் என் இதயத்தில் மகிழ்ச்சி அலை பரவியது. அவள் எல்லா பொருட்களையும் பையில் வைத்து கொண்டாள். பணம் கொடுத்துவிட்டு சென்று விட்டாள். ஆனால் அவள் போனதால் கடை காலியாகி விடவில்லை. ஏனென்றால் அவளது நினைவு இப்போது என் இதயத்தில் குடியேறிவிட்டது. இப்போது அவள் இல்லாமல் எதுவும் நன்றாக தெரியவில்லை. நாள் முழுவதும் அவள் வருவதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன். எப்போது அவள் மீண்டும் வருவாள்? எப்போது அவளுடைய முகத்தை பார்ப்பேன்? அவளிடம் இன்னும் கொஞ்சம் பேச முடியுமா என்று நினைத்தேன். 2 முறை நான் அவளுடைய மாமா வீட்டிற்கு அருகில் சென்றேன். ஆனால் கதவு பூட்டப்பட்டு இருந்தது. ஒருவேளை அவள் வயலில் வேலை செய்ய போயிருக்கலாம். அவளை பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள நான் விரும்பினேன். அவள் யார்? எங்கிருந்து வந்தாள்? ஏன் அவள் அந்த செட்டியாரின் நிலத்தில் வேலை செய்ய வேண்டும்? குளிர்காலம் முடிந்து கோடை காலம் தொடங்கி கொண்டிருந்தது. அந்த நாள் திடீரென வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்தன. மாலையில் மழை பெய்ய தொடங்கியது. சுமார் 7 மணி இருக்கும். நான் கடையை மூடவிருந்தேன். அப்போது வெளியே பலத்த மழை பெய்ய தொடங்கியது. மின்னல் வெட்டியது. காற்றும் வேகமாக வீசத் தொடங்கியது. என் வீடு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. அதனால் சிறிது நேரம் காத்திருக்கலாம் என்று நினைத்தேன். அப்போதுதான் நான் பார்த்தேன், எதிரில் அவள் வந்து கொண்டிருந்தாள். கல்பனா மலையில் நனைந்தவாறு என் கடையை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். அவள் தலையில் ஒரு குடை இருந்தது. ஆனால் அது கொஞ்சம் கிழிந்திருந்தது. மழையின் துளிகள் அவள் முகத்தில் விழுந்து கொண்டிருந்தன. அவள் கடைக்குள் வந்தாள். கொஞ்சம் பொருள் வேண்டும் என்றாள். நான் அவளுக்கு சில பொருட்களை கொடுத்தேன். ஆனால் என் கவனம் அவளது நடுங்கும் கைகளிலும் மழையில் நனைந்த முகத்திலும் தான் இருந்தது. அப்போது வெளியே பலத்த மின்னல் வெட்டியது. அவள் பயந்து என் பக்கம் பார்த்தாள். நான் உடனே, வெளியே மழை மிகவும் அதிகமாக இருக்கிறது, காற்று வீசுகிறது, இடியும் விழுகிறது, நீங்கள் இப்போது போக வேண்டாம், மழை நிற்கும் வரை இங்கேயே நில்லுங்கள் என்றேன். அவள் கொஞ்சம் தயங்கினாள். ஆனால் அவள் கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. நான் மெதுவாக, உள்ளே வாருங்கள், வெளியே நிற்பது ஆபத்தானது என்றேன். அவள் மெதுவாக உள்ளே வந்தாள். கடைக்குள் மழையின் நீர் வர தொடங்கியது. மின்சாரம் இருந்தது. அதனால் லேசான வெளிச்சம் இருந்தது. நான் அவளுக்கு உட்கார ஒரு நாற்காலி கொடுத்தேன். அவள், இல்லை, நான் நின்று கொள்கிறேன் என்றாள். ஆனால் நான் மீண்டும் சொன்னதால் இறுதியில் அவள் உட்கார்ந்தாள். இப்போது அவளுடன் பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் கேட்டேன், நீங்கள் ஏன் திடீரென்று இந்த கிராமத்திற்கு வந்தீர்கள்? உங்கள் சொந்த ஊர் எது? வீட்டில் யார் இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். அவள் கண்கள் கலங்கின. பிறகு அமைதியான குரலில், நான் இங்கே வரவில்லை. நான் ஒரு விதவை. கடந்த வருடம் என் கணவர் இறந்துவிட்டார். எனக்கு தாய் தந்தை இல்லை. சிறு வயதிலிருந்தே மாமாவின் வீட்டில்தான் வளர்ந்தேன். என் மாமனார் மாமியார் என்னை அவர்கள் வீட்டில் வைத்து கொள்ள விரும்பவில்லை. நான் அவர்கள் சொத்தின் மீது ஆசைப்படுவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் எனக்கு எதுவும் வேண்டாம். அதனால் மாமாதான் இங்கே வந்து இரு, இங்கு வேலை கிடைக்கும் என்று சொன்னார் என்றாள். அவள் பேசிக்கொண்டிருந்தாள். அவளது ஒவ்வொரு வார்த்தையும் வலியால் நடுங்கியது. அவளது குரலில் இருந்த அந்த சோகத்தை கேட்டு என் மனம் கனத்தது. பிறகு கல்பனா கீழே குனிந்து பார்த்தவாறு சொன்னாள், ஆனால் நான் யாருக்கும் சுமையாக இருக்க விரும்பவில்லை. என் மாமாவின் வீட்டில் 2 அறைகள் இருக்கின்றன. அதனால் நான் இங்கு வந்து தங்க ஆரம்பித்தேன். அவளுடைய வார்த்தைகளில் அவ்வளவு ஆழமான துக்கம் இருந்தது. அதை கேட்டதும் என் உள்ளுக்குள் ஒரு வித்தியாசமான வேதனை எழுந்தது. அவளது வேதனை, அவளது சூழ்நிலை மற்றும் அவளது கண்களில் மறைந்திருந்த அந்த சோகத்தை பார்த்து எனக்கு என் மீதே கோபம் வந்தது. நான் எவ்வளவு எளிதாக வாழ்கிறேன், ஆனால் அவளது வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம் இருக்கிறது என்று நினைத்தேன். நான் ஏதாவது சொல்வதற்குள் திடீரென்று பலத்த மின்னல் வெட்டியது. அதனுடன் கடையின் மின்சாரமும் தடைப்பட்டது. சுற்றிலும் இருள் சூழ்ந்தது. அவள் ஒரு நொடிக்கு பயந்து போனாள். என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. சில நொடிகள் கழித்து மின்சாரம் மீண்டும் வந்தது. அவள் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. நானும் எதுவும் பேசாமல் அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். வெளியே இன்னும் புயல் மழை பெய்து கொண்டிருந்தது. என்னிடம் ஒரு நல்ல குடை இருக்கிறது, நான் உங்களை வீட்டில் விட்டு விடுகிறேன். இந்த மழையில் நீங்கள் தனியாக போகாதீர்கள் என்றேன். அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெல்லிய குரலில் சரி என்றாள். நான் கடையை மூடினேன். அவள் கையில் குடையை கொடுத்தேன்.
நாங்கள் இருவரும் அதே ஒற்றை குடையின் கீழ் நடக்க ஆரம்பித்தோம். மழை இன்னும் லேசாக பெய்து கொண்டிருந்தது. சாலையில் தண்ணீர் தேங்கியிருந்தது. அவள் எனக்கு உலகின் மிக அழகான பெண்ணாக தெரிந்தாள். அவள் வீடு அருகில் வந்தபோது நான் இப்போது போகிறேன் என்றேன். ஆனால் அவள் மெதுவாக கொஞ்சம் நில்லுங்களேன் என்றாள். நீங்கள் வீடு வரை வந்துவிட்டீர்கள், கொஞ்சம் டீ குடித்துவிட்டு போங்கள் என்றாள். நான் சிரித்தேன். சரி என்றேன். நான் அவள் வீட்டிற்குள் சென்றேன். வீடு சிறியதாக ஆனால் மிகவும் சுத்தமாக இருந்தது. மண்ணின் லேசான வாசம், ஒரு மூலையில் எரிந்து கொண்டிருந்த அடுப்பு சுவர்களில் தொங்கவிடப்பட்டிருந்த பழைய புகைப்படங்கள் எல்லாமே அந்த வீட்டிற்கு ஒரு தனி அழகை கொடுத்தன. அவள் நான் உட்கார ஒரு பாயை விரித்தாள். அடுப்பில் டீ போடுவதற்கான தண்ணீரை வைத்தாள். சிறிது நேரம் கழித்து அவள் சூடான டீயுடன் வந்து, இந்தாங்க சூடான டீ என்றாள். நான் கோப்பையை வாங்கினேன். நான் மெதுவாக டீ குடித்து கொண்டிருந்தேன். அப்போது அவள் சொன்னாள், உங்களுக்கு மிக்க நன்றி, நீங்கள் என்னை இந்த கடும் மழையில் தனியாக விடவில்லை. அவளது குரலில் நன்றியின் இனிமை இருந்தது. என் இதயத்தில் காதலின் தனித்துவமான அலை எழுந்தது. நான் எழுந்து நின்று, சரி நான் இப்போது போகிறேன் என்றேன். ஆனால் அவள் என்னை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது பார்வையில் 1000 வார்த்தைகள் இருந்தன. வலி, அன்பு, நன்றியுணர்வு மற்றும் லேசான தயக்கம். நான் மெதுவாக, கல்பனா, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். எனக்கு உன்னை பிடித்திருக்கிறது. நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டேன். அவளது கண்களில் கண்ணீர் வந்தது. அவள் மெதுவாக, நீங்கள் மிகவும் நல்லவர், ஆனால் உங்கள் குடும்பத்தார் என்னை ஏற்றுக்கொள்வார்களா என்றாள். நான் அவளது கைகளை பிடித்து கொண்டு, நான் அம்மாவிடம் பேசுகிறேன், எனக்கு நீ மட்டும் போதும் என்றேன். அவள் தலையை குனிந்து சம்மதம் தெரிவித்தாள். நான் சந்தோஷத்துடன் வீட்டிற்கு திரும்பினேன். அடுத்த நாள் காலை நான் அம்மாவிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். கல்பனா விதவை என்பதால் அம்மா ஆரம்பத்தில் கொஞ்சம் கவலைப்பட்டார். ஆனால் நான் அம்மாவை அவளிடம் அழைத்து சென்றபோது அவளை பார்த்த உடனேயே அம்மா தன் முகத்தில் அன்பான புன்னகையை காட்டினார். கல்பனாவின் எளிமையிலும் மரியாதையிலும் அம்மாவுக்கு தன் மருமகள் தெரிந்தார். சிறிது நேரம் இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். பிறகு அம்மா எங்கள் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார். அந்த கணத்தில் கல்பனாவின் கண்களில் மீண்டும் கண்ணீர் வந்தது. ஆனால் இந்த முறை அது வலி நிறைந்த கண்ணீர் அல்ல, மகிழ்ச்சியின் கண்ணீர். சில நாட்களிலேயே எங்கள் திருமணம் நடந்தது. எனக்கும் கல்பனாவுக்கும் இடையேயான வாழ்க்கை ஒரு புதிய திசையில் சென்று கொண்டிருந்தது. கல்பனாவுக்கு தாய் தந்தையர் இல்லை. ஆனால் அவள் என் அம்மாவுக்கு உண்மையான மனதுடன் தாயின் அன்பை வழங்கினாள். அவள் என் வாழ்க்கையை தன் அன்பால் அலங்கரித்தாள். அவளது புன்னகை, அவளது பேச்சுக்கள், அவளது பாசம் எல்லாமே என் வாழ்க்கையின் அர்த்தமாக மாறியது. நண்பர்களே, உண்மையான அன்பின் அழகு உருவத்திலோ அல்லது சூழ்நிலையிலோ இருப்பதில்லை. மாறாக ஒருவருக்கொருவர் புரிதலில்தான் இருக்கிறது. ஒருவரின் கடந்த காலம் என்னவாக இருந்தது என்பது முக்கியமில்லை. நாம் அவர்களுக்கு அவர்களது நிகழ்காலத்தில் எவ்வளவு மரியாதையையும் அன்பையும் கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதாவது அன்பு, பாசம் மற்றும் மரியாதை கிடைத்தால் எல்லா காயங்களும் மாறிவிடும். அதனால் காதலித்தால் மனதிலிருந்து காதலிங்கள். பார்த்தோ புரிந்து கொள்ளாமலோ காதலிக்கும் காதல் வீணானது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கதையை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.